சம்மர் ஆரம்பிச்சது முக்கால்வாசி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் நான் ஏதாவது செஞ்சிட்ருக்கேங்க. நேற்று சுதிக்ஷா கீதிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஸ்லீப் ஓவர்னு சொல்லிட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாம்பார் தான் பண்ணலான்ட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் டெக்குக்கு வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் நான் தோசை ஊற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே 2 பேர் சேர்ந்தே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். குழந்தைங்க 2 பேரும் $5 எழுதி அவங்க அப்பா கிட்ட வந்து காசு கொடுத்தாங்க. அவங்க அப்பா சொன்னாங்க அம்மா தான் ஓனர், அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுன்னு. இல்லை உங்ககிட்ட தான் கொடுப்போம். சில நேரம் எங்கெங்கேயோ வெளியில் போகிறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் கூட அது ஒரு ஹாப்பியாக தாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் அடிக்கடி பிரியாணி பண்ணுறது, அது இது ஃப்ரை பண்ணுறதுனா வெளியில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அப்படியே பண்ணி இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ வெளியிலேயும் அப்படியே எல்லோரும் போகிறது வரதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இன்றைக்கி அப்படி தான் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். குழந்தைங்களும் ஆல்ரெடி வெளியில் தான் உட்காந்து பேசி விளாண்டுட்டு இருந்தாங்களா. ஸோ அவங்க இருக்கிற இடத்துலையே வந்து தோசையை ஊற்றி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாச்சு.